ஹாய் வீவர்ஸ், குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில மணிமேகலை வேலையை செய்ய விடாம பிரியங்கா தடுத்ததா கூறப்பட்ட நிலையில மற்றொரு ஆங்கரான ரக்ஷனும் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டாரா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. வாரம் முழுவதும் ஸ்ட்ரெஸ்ஸா ஓடிட்டு இருக்கிற மக்களை கொஞ்சம் காமா மாற்ற பெரிதும் உதவுதே ரியாலிட்டி ஷோக்கள் தான். ஆனா கடந்த சில நாட்களா ரியாலிட்டி ஷோல நடந்த சண்டையினால சோசியல் மீடியாவே பச்சி எரிஞ்சிட்டு வருது. விஜய் டிவியின் புகழ்பெற்ற ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில தொகுப்பாளரா மணிமேகலைக்கும் தொகுப்பாளரா இருந்து பிரபலம் அடைஞ்சு தற்போது நிகழ்ச்சியில குக்கா பங்கேற்று வந்த பிரியங்காவுக்கும் பிரச்சனை வெடிச்சிச்சு. நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும்போதே பாதியில வெளியேறின மணிமேகலை பின்னர் நிகழ்ச்சியிலிருந்து முற்றிலும் வெளியேறுவதா அறிவிச்சாரு. இதற்கு காரணமா அவர் கூறிய விஷயம் தான் தற்போது பேச்சு பொருளா இருக்கு. குக் வித் கோமாளியில குக்கா வந்த ஆங்கர் ஒருவர் என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க, எனக்கு சுயமரியாதை முக்கியம், பிச்சை எடுத்தாவது நான் பிழைச்சுப்பேன் அப்படின்னு காட்டமா கூறியிருந்தாரு. இந்த கருத்தை அவர் சோசியல் மீடியாவில பதிவிட்ட உடனேயே காட்டு தீ போல சரசரன்னு பலரும் அங்க என்ன நடந்துச்சு, மணிமேகலை ஏன் அவர் சொன்னாங்க, அவங்க கூறுவது உண்மைதானா அப்படின்னு ஆராயாம 2 கேங்கா பிரிஞ்சிருச்சு. முட்டவும் மோதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு விதமான தனிப்பட்ட தாக்குதல், காது கொடுத்து கேட்க முடியாத கமாண்டு, குடும்ப உறுப்பினர்களை அவமானப்படுத்துவது, இப்படி மொழி இன பிரச்சனை, வதந்தி அப்படின்னு போதும் போதுன்னு பல தகவல்களும் கருத்துக்களும் பரவி வருது. இது போதாதுன்னு நிகழ்ச்சிக்கு உள்ளே இருந்தவங்களோட பார்வை, வெளியே இருந்தவங்களோட பார்வை, காதுல கேட்ட தகவல், கேள்விப்பட்ட கருத்து, சொந்த கருத்து, பல கருத்து அப்படின்னு சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குதுங்க. குக் வித் கோமாளியில கடந்த 4 சீசனா தனிநபரை ஆங்கரிங் செய்து வந்த ரக்ஷன் மணிமேகலை தன்னுடைய வேலை பறிப்போனது அப்படின்னு கூறியிருந்தா என்ன ஆயிருக்கும். தற்போது கருத்துக்கள் உலா வந்த வண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வேலையில பிரியங்கா தலையிடுறாங்க அப்படின்னு கண்டிப்பா ரக்ஷனோட வேலையும் அவர் பாதிக்க செஞ்சிருப்பாரு. அப்படின்னா ரக்ஷன் இது குறித்து எதுவுமே சொல்லாம இருக்கிறது ஏன்? இவங்களுடைய குடிமைப்புலி சண்டையில ரக்ஷன் இழுக்கப்படாது ஏன்? காலம் போன காலத்துல ஒரு குரூப் குரல் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க விடாம செஞ்சிட்டு இருக்காங்க. மணிமேகலை பிரியங்கா சண்டை குறித்து ரக்ஷனிடம் கேள்வி எழுப்பினும் போது மணிமேகலை சொல்வது உண்மைதான், நாங்க பிரியங்கா கூட ஜூனியர், எனவே அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொள்வோம். ஆனா மணிமேகலை பல ஆண்டுகளா ஆங்கரா இருக்கிறாங்க, இதனால பிரியங்கா கூட அட்வைஸ் அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. நிலைமை இப்படி இருக்கும்போது மணிமேகலை பிரியங்காவை பார்த்து கேட்ட அனைத்து கேள்விகளுமே ரக்ஷன் இப்போது உங்களை பார்த்து கேட்டா என்ன ஆகும்? இதுவரை வெளியான அனைத்து சீசன்களையும் தனிக்காட்டு ராஜாவை வளம் வந்த அனைவரையும் சந்தோஷப்படுத்திய ரக்ஷன் வேலையை நீங்க பறிச்சிருக்கீங்க. கோமாளியா இந்த சீசன் வர என்னால முடியாது, ஆங்கரா வேண்டும்னா வரேன் அப்படின்னு கூறிதான் இந்த சீசனுக்கே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தகவல்களும் ஒரு புறம் கசிஞ்ச வண்ணமா இருக்கு. இப்படி இருக்க ரக்ஷனுடைய சுயமரியாதை இங்க முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு தரப்பு மணிமேகலை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. ஆனா ரக்ஷனும் இந்த சண்டையில கவனத்தை சிதற விடாம குக் வித் கோமாளியின் ஆங்கரிங் வேலையில பிஸியா இருக்கிறாரு. அதோட தன்னுடைய சினிமா கனவுகளையும் விஜய் டிவில இருந்துகிட்டே நிறைவேற்றிட்டு வராரு. மேலும் இதை பற்றி அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.